ஹாய் கைஸ், வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸில் இந்தியா 4-1 என்ற கணக்கில் இமாலயா வெற்றி பெற்று இந்தியன் டீம் கிரேட் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் லைனப்பில் இந்தியன் டீம்கிட்ட கடப்பார பேட்டிங் லைனப் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக கேப்டன் சூரியகுமார் யாதவோட கம்பேக்கு, இஷான் கிஷானோட கம்பேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்பில் இன்னும் சிறப்பான சம்பவம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற நியூஸ் தான் நமக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில் தான் இன்ஜுரியிலிருந்து மீண்டும் நம்ம குட்டி கோலி திலக் வர்மா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ஜாயின் பண்ண போகிறாப்புல. ஸோ இந்தியன் டீம் அசுர பலம் பெற்ற அணியாக இருக்க போகுது அப்படின்ற நியூஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்தியன் கிரிக்கெட் டீமில் நட்சத்திர பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர் தான் திலக் வர்மா. திலக் வர்மாவுக்கு கடந்த காலங்களில் இன்ஜுரியினால் அவதிப்பட்டு வந்தார். இப்போது ரெக்கவர் ஆகி மீண்டும் முழு உடல் தகுதி பெற்று 2026 T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் மீண்டும் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்றதான் மகிழ்ச்சியான விஷயம். அந்த 15 பேர் கொண்ட டீமில் திலக் வர்மா பொறுத்தளவுக்கு தேர்ட் டவுனில் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன். இந்தியாவிற்கு ஒரு பலமாக திகழ்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 2025 ஆசியா கோப்பையில் பார்த்திங்கன்னா அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக அவர் அடித்த ரன்கள் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 23 வயதான திலக் வர்மா சேசிங்கில் விராட் கோலி போல் செயல்படுவதால் ரசிகர்கள் அவரை அடுத்த கோலி அப்படின்னும் அழைக்கிறாங்க. T20 இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் இது வரைக்கும் 144.9 ஸ்ட்ரைக் ரேட்டோடு விளையாண்டுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் 1183 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதில் 200 650 போட்டிருக்காப்புல திலக் வர்மா. தசைப்பிடிப்பு காயம் காரணமாக அவருக்கு காலில் லாஸ்ட் மந்த் 7ஆம் தேதி இன்ஜுரிக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. இப்போ தற்சமயம் மீண்டு வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் BCCI வட்டாரங்கள் தெரிவித்த தகவலின்படி திலக் வர்மா February 3ஆம் தேதி இந்திய அணியினுடன் மும்பையில் இணைவார் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியும் வந்திருக்கு. February 7ஆம் தேதி இந்தியா மற்றும் இலங்கையில் T20 வேர்ல்ட் கப் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் திலக் வர்மாவோட என்ட்ரி கிரேட் சப்போர்ட்டாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ திலக் வர்மா January 7 அன்று சர்ஜரி செய்யப்பட்டு அதற்கு பின்னர் BCCI சிறப்பு மையத்தில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்தார். தனது முழு உடல் தகுதியும் நிரூபிப்பதற்காக அவருக்குன்னு தனியாகவே ஒரு போட்டியை ஏற்பாடு செஞ்சு அவருக்கு அதில் பிளேயிங் வாய்ப்பை கொடுத்து அவருடைய தகுதியை நிரூபிக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக BCCI தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் அவருடைய தகுதியை ப்ரூஃப் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்தியன் டீமில் இப்போ இடம் பிடிச்சிருக்காப்புல அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஏற்கனவே நியூசிலாந்து சீரியஸை சும்மா துவம்சம் பண்ணாங்க இந்தியன் டீம். ஸோ பேட்டிங் லைனப்பை பொறுத்தளவுக்கு இந்தியன் டீமில் பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங் சைடாக பேட்டிங் லைனப்பை அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்தியன் டீமுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் ஒரு 2 மேட்ச்சில் இந்தியன் டீம் 200+ ஸ்கோர் பண்ணாங்க. இருந்தாலுமே நியூசிலாந்து அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி வந்தாங்க. 200+ மேலே வந்தாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. என்னென்னா பேட்டிங் லைனப்பு நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்கில் எங்கேயோ வீக்காக இருக்குமோ அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே கைஸ், திலக் வர்மாவோட என்ட்ரி மேலும் நம்மளுக்கு கிரேட் சப்போர்ட்டாக இருக்க போகுது இந்தியன் டீமுக்கு அப்படின்றதான் மகிழ்ச்சியான விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.